ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிங்கிளாக இருக்கிற பசங்க அண்ட் பொண்ணுங்க உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது பொண்ணுங்க கூட பேசுகிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பொண்ணுங்க கூட மட்டும் இல்லை, பசங்க கூடவும் உங்களால் ஈஸியாகவே பேச முடியும். அது என்ன ஆப், அது எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், நீங்கள் ஈஸியாகவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ வித் ஃபோன் நம்பர், கண்டினியூ வித் ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பரில் லாகின் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணது உங்களுக்கு ஓடிபி பின் வரும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னுடைய நேம் சதீஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதில் இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் எதாவது கொடுக்குறனாலும் சும்மா கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேனா அல்லது பூமனா அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களை பார்க்கும்போது உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வச்சிங்க அப்படின்னா உங்களை ஈஸியாகவே அவங்க பார்த்து லைக் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அதாவது சினிமா ஆக்டர்ஸ் ஃபோட்டோ வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா சில பர்மிஷன் கேட்கும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதாவது லொக்கேஷன் பர்மிஷன், அப்புறம் ஃபோன் பர்மிஷன். லொக்கேஷன் பர்மிஷன்லாம் நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், அதாவது ஸ்வைப் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அதில் மீ அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகும். அப்படியே கீழே ஸ்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே எனபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்களே வச்சுக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஷோ மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்தில் உமன் ஒன்லி அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு உமன் ஒன்லியா அல்லது மேனா அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், உங்களுக்கு எந்த ஏஜுக்குள்ளேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிற கேர்ள்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் அதாவது ஐடியெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னு வைக்கிங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சில இருக்கும், அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். இப்போ நீங்கள் பேக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுடைய நேமோட அவங்களுடைய ஏஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் பார்க்குற எந்த ஃபோட்டோ உங்களுக்கு அதாவது நீங்கள் பார்க்குறதுல இந்த ஐடியில் யார் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் இந்த ஹார்ட் மாதிரி இருக்கிறத கொடுத்து நீங்கள் லைக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ் மாதிரி இருக்கிறத கொடுத்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் யார் கூட பேச போகிறீங்க, யார் கூட பேச வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் அந்த ஹார்ட்டை பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட் அவங்களும் உங்களுக்கு திரும்ப அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க கூட மெசேஜ் பண்ண முடியும். மெசேஜ் எல்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2வது இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள், மெசேஜ் அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளே தான் எல்லா மெசேஜுமே வரும். அவங்க பண்ணுற மெசேஜ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது எல்லாமே இதில் தான் வரும். இதில் நீங்கள் வந்து மெசேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு யார் கூட பேச விருப்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட உங்களால் ஈஸியாகவே பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிளாக இருக்கிற பசங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.